இந்தியாவுடைய பிளேயிங் 11 அப்படின்றது ஓடிஐல அப்படியே அழகா வந்துட்டே இருந்துச்சு. சச்சின் சேவாக் இருப்பாரு, அவங்கள விட்டா டக்குன்னு வந்துட்டு ஒரு சேவாக் கம்பீர் இருந்தாரு, அப்புறம் ஒரு ரோஹித் தவான் இருந்தாங்க, அது ரொம்ப நாளுக்கு அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரோஹித் சுப்மன் கில் ஆச்சு, இப்போ ரோஹித் ஜெய்ஸ்வால் வந்து ரோஹித் லாங் ஸ்டேவா இருந்துட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிளேயிங் லெவல் இம்பேலன்ஸ்ன்றது இப்போ பேட்டிங்கை தாண்டி ஸ்பின் பவுலிங்லையும் அப்புறம் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சொல்லி நிறைய இடங்கள்ல குழப்பத்தை இன்னும் கொடுத்துட்டே இருக்குது. என்ன மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் இந்திய டீம்ல இருக்குது, இந்த இம்பேலன்ஸை என்ன மாதிரி அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ இம்பேலன்ஸ் எங்கெங்கெல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம பிளேயிங் லெவனாக ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோம். ஸோ ஆன் ஸ்கிரீன் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளேயிங் லெவன்ல இந்திய டீம்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஜுரியில 2 பேர் இருக்கிறாங்க. நம்பர் 1 ஸ்லாட்ல விளையாடக்கூடிய சுப்மன் கில் இன்ஜுரியில இருக்கிறாரு. அப்புறம் நம்பர் 4 ஸ்லாட்ல விளையாடக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயரும் இன்ஜுரி அண்ட் ரீஹேப்ல இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் ரீஹேப் ஆகி ஒருவேளை வந்துட்டாங்கன்னா ஆர் பிளேயிங் லெவன் வில் லுக் லைக் திஸ். சுப்மன் கில்லு, ரோஹித் சர்மா, நான் 1 டவுன்ல விராட் கோலி, 2 டவுன்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயரு, 3 டவுன்ல மேபி கேஎல் ராகுல் தான் ஆக்சுவலா விளையாடணும், பட் அவங்க 6ல விளையாட வைக்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து 5ல கேஎல் ராகுலே வைப்போம். 6ல வந்து ஆக்சுவலா நமக்கு யார் விளையாடணும், இது வந்து ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து அந்த இம்பேலன்ஸை பத்தி நம்ம மெயினா அட்ரஸ் பண்ண போறோம். 1 அண்ட் நம்பர் 7ல வந்து ரவீந்திர ஜடேஜா இப்போத்துக்கு இருக்கிறாரு. அவர் இல்ல அப்படின்னா அதுல விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு அக்சர் பட்டேல் இருக்கிறாரு. அவர் இல்ல அப்படின்னா அதுல விளையாடுறதுக்கு ஒரு வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 பேர் 7க்கு ஆக்சுவலா ஃபிட் ஆக ஒரு பிளேயரா நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து 7ல இவங்கெல்லாம் யார் வேணாலும் விளையாடலாம். இது ஒண்ணு. மெயின் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் போக போறோம் அப்படின்னா அதுல நம்ம 2027 வச்சு பார்க்கும்போது ஜடேஜா இருந்தார் அப்படின்னா நல்லது. ஓடிஐ சைடை பொறுத்த வரைக்கும் நம்பர் 7ல. ஓகே, ஸோ 8 பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கேள்வி வருது. வருண் சக்கரவர்த்தி நம்மளுடைய ஓடிஐ சைட்ல கன்ஃபார்மா இருக்க போறாரு அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி ஷுட் பி ஆர் ஓடிஐ சைடு. பட் இப்போ 8 யார் நம்மளுடைய அடுத்த ஸ்பின்ன்ற ஒரு கேள்வியை உருவாக்கிட்டே இருக்குது. ஏன்னா இங்க வந்து அக்சர் பட்டேலே ஓடிஐல விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க, வாஷிங்டன் சுந்தரையும் விளையாட வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ரவீந்திர ஜடேஜாவையும் விளையாட வைக்கணும்னு நினைக்கிறாங்க, வருண் சக்கரவர்த்தியும் விளையாட வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த 4 பேர்ல நம்ம யாருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க போறோம், எத்தனை ஸ்பின்னர்ஸை நம்ம விளையாட போறோம், 3 ஸ்பின்னர்ஸை விளையாடுறதுங்கிறது அவசியமா, இது இன்னொரு கேள்வி. அண்ட் அதே நேரத்துல இந்த ஸ்லாட்ஸ்களை ஃபில் பண்ணும்போது தான் பிரச்சனையே வருது. 6, 7, 8 பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய கொண்டு வராங்க. ஜடேஜாவும் இருப்பாரு, வாஷியும் இருப்பாரு, அப்புறம் இவங்க 2 பேரை தாண்டி ஒருவேளை தேவைப்பட்ட அன்னைக்கு மேட்ச்ல அக்சரவையும் சேர்ந்து இவங்க யூஸ் பண்ணாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த டூ மெனி ஆல்ரவுண்டர்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி கிடைச்சாருன்னா அவரையும் தூக்கி உள்ள சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமா கொண்டு வர ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இது 6, 7, 8ல ஒரு ப்ராப்ளம். ரைட், 9, 10, 11க்கு போவோம். நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருப்பா அப்படின்னா ஜஸ்பிரிட் பும்ரா இன்ஜுரினால ஒரு கன்சர்ன்ல இருக்கிறாரு. அவர் வந்து எந்தெந்த ஃபார்மேட்ஸை கண்டினியூ பண்ணணும், அவரால் வந்து ஒரு 10 ஓவர் வந்து ஒரு மேட்சுக்கு ஓடிஐல போடுறது, அதுவும் சவுத் ஆப்பிரிக்காக்கு நம்ம வேர்ல்டு கப்புக்கு போகும்போது அவரால் போட முடியுமா, இன்னைக்கெல்லாம் விளையாடிட்டு திடீர்னு வேர்ல்டு கப் கிட்ட வரும்போது அவரால் விளையாட முடியாம போயிருமா. அப்போ நமக்கு ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் வருதுங்கும் போது இப்பவே ஓடிஐ சைடுக்கு பேசாம தம்பி நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க, உங்களுக்கு 30s தாண்டி வந்துட்டு இருக்கிறீங்க, நீங்களும் ஏர்லி 30ஸ்ல இருக்கிறீங்க, மிட் 30ஸ்க்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்க பேசாம வந்துட்டு இதை ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இல்ல டெஸ்ட்டும் ஆட முடியாதா வெறும் T20 கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இல்ல எங்களுக்கு T20ல யங் பிளேயர்ஸ் தான் நாங்க வச்சு போகணும்னு நினைக்கிறோமா, சரி அப்ப டெஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல அவரை விளையாட வைக்கிறது நல்லது. ஏன்னா இன்ஜுரி இஷ்யூ இருக்குது, பேக்ல இன்னொரு தடவை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது லைஃப் லாங் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் டாக்டர் சொன்னதாகவும் ஜஸ்பிரிட் பும்ரா சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவங்க பும்ராக்கு ஒரு வேற வழியே இல்ல, ஓடிஐ சைட்ல வேற ஒரு பிளேயரை நம்ம விளையாடி தான் ஆகணும். நீங்க ஹர்ஷித் ராணா ஒரு நல்ல மேட்ச் ஆடி இருக்காரு ஓடிஐ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த அந்த பவுலிங் 9, 10, 11ல பும்ராவோட ஸ்லாட்லயும் இப்போ ஒரு இஷ்யூ வந்துருச்சா. ரைட், அப்ப 10 பொறுத்த வரைக்கும் சிராஜுடைய ஓடிஐ நம்பர்ஸ் ரொம்ப வேர்ஸ்டா இருக்குது. அண்ட் அவருக்கு பதிலாக நீங்க வந்துட்டு ஷமியை யோசிச்சீங்க அப்படின்னா ஷமி இவங்க விளையாட மாட்டேங்கிறாங்க. அவர் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு, திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு, திரும்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாரு, சூப்பரா அவர் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. பட் ஆனாலும் அவர் இன்னும் இவங்க சைட்ல பிக் பண்ணாம வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்பர் 10 நமக்கு யாருங்கிறது இப்ப தெரியல நம்மளுடைய பவுலர். 3ஆவதா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் விளையாட போறோம் அப்படின்னா அது யாரு, ஹர்ஷித் ராணாவா, இல்ல நம்மளுடைய அதர் பிளேயர்ஸ் லைக் வந்து நீங்க ஒரு இவரை ட்ரை பண்ண போறீங்களா, அவர் ட்ரை பண்ண போறீங்களா, பிரசித் கிருஷ்ணாவா, இது என்னங்கிறது நமக்கு இன்னுமே புரியல. ஸோ நம்பர் 11 இன்னும் ஃபிக்ஸ் ஆகலாம். ஸோ நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் இஸ் ஆஃப் மேஜர் கன்சர்ன். யாரு உங்களுடைய டாப் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ இருக்குது. ஸோ இப்போ 9, 10, 11ங்கிறத தாண்டி நீங்க 6, 7, 8ல ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் எத்தனை ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, எந்த பிட்ச்ல பிட்ச் டு பிட்ச் அந்த கோர்ஸ் ஹார்சஸ் ஃபார் த கோர்சஸ்ம்பாங்கல்ல அந்த கான்செப்ட் படி போகும்போது 2 ஸ்பின்னர் யூஸ் பண்ண இடத்துல நீங்க வந்து 7 and 8 ஸ்பின்னரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து 9, 10, 11ங்கிற 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க.
அப்போ 6ல உங்களுக்கு வந்து ஒரு 6th பவுலர் ஒரு டாப் 6ல யாராவது ஒரு 6th பார்ட் டைம் பவுலர் உங்களுக்கு வேணும். அது யாருங்கிற பிரச்சனை இருக்கு. அதை ஃபீல் பண்றதுக்காக தான் இவங்க வாஷிங்டன் சுந்தர விளையாட வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆர் அக்சர் பட்டேலை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு நம்மளுடைய பிளேயிங் லெவலில். நம்பர் 1 இஷ்யூ, டூ மெனி ஆல்ரவுண்டர்ஸ். எத்தனை ஆல்ரவுண்டர்ஸை நம்ம யூஸ் பண்றோம், அது ஒரு பிரச்சனை. முன்னாடியை விட இப்ப நிறைய யூஸ் பண்றதுனால எல்லாருக்குமே இத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் தேவையான ஒரு கேள்வி எழுது. அந்த ஆல்ரவுண்டர்ஸ் ரவீந்திர ஜடேஜா போல, அக்சர் பட்டேல் போல இருந்தா பிரச்சனை இருக்காது. ஆனா வாஷிங்டன் சுந்தர் அவ்வளவு ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இன்னும் எந்த ஒரு ஃபார்மட்லயும் விளையாடல. கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள்லையும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. அவருடைய ஸ்பின் பவுலிங் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா, ஒரு அஸ்வினுக்கு பதிலா வராரு ஒருத்தர் அப்படிங்கும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி பேசிக்கே அட்லீஸ்ட் அவர்கிட்ட இல்ல. அவரோட பவுலிங் ஆவரேஜ் பாருங்க, எல்லாத்துலயுமே ஒரு மேஜிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரு கொடுக்கலன்ற ஒரு பிரச்சனை அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அப்ப பேட்டிங்ல ஓகே இவரால வந்து ஆட முடியும்ன்றது இருக்கு. எல்லா பிட்ச்ல எல்லா விதமா ஒரு ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், அது இது, இந்த ஷாட் அந்த ஷாட், ஃபாஸ்ட் பவுலர் பவுன்சரை எகிர விட்டு அடிக்க முடியுமா அப்படின்னு எல்லா பிட்ச்லையும் அவர் இன்னும் நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கல. ஸோ அப்ப அவரை நம்ம நம்பி இன்னும் எத்தனை மேட்ச் விளையாட போறோம்? 2027 ODI வேர்ல்ட் கப் வரப்போகுது அப்படின்றனால இந்த இத்தனை ஆல்ரவுண்டர்ஸை தாண்டி ஒரு மெயின் பேட்டரே பேசாம விளையாடிடலாமே அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி அன்யூஸ்டு தான் இந்த வாஷிங்டன் சுந்தர் கெப்பாசிட்டி. அவரை வந்து ஒரு பவுலரா 2 ஓவர் தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு பார்ட் டைம் பவுலரை நீங்க யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். யூ டேக் திலக் வர்மா, இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். திலக் வர்மா இஸ் அ மெயின் பேட்டர். நீங்க போடுற வாஷிங்டன் சுந்தரோட 2 ஓவர் அவரே பார்ட் டைமரா போட்டு போயிருவாரு. சுரேஷ் ரெய்னா போட்டிருக்காரு, கேதார் ஜாதவ் போட்டிருக்காரு, யுவராஜ் சிங் போட்டிருந்திருக்காரு. 10 ஓவரே அவங்களா போடுவாங்க. கேதார் ஜாதவ் 5-6 ஓவர் போடுவாரு. அந்த மாதிரி பேட்டர் ஹூ கேன் பவுல்னு பார்க்கும்போது திலக் வர்மா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அவரை உள்ள கொண்டு வரணும் இன்ஸ்டெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் ஃபார் த ODI சைடுங்கிறது வந்து என்னுடைய கருத்து. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் போன வீடியோல அதோடைய கமெண்ட்ஸ்லையும் சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெல்கம் சைன் ஃபார் திலக் வர்மா. ஸோ இது ரெண்டாவது விஷயம். ஆல்ரவுண்டர் இருந்தும் யூஸே பண்றது இல்லை. அவர் ஆல்ரவுண்டரா ஒரு 5-6 ஓவர் போடுறாருப்பா, பேட்டிங் வந்து பண்றாருப்பா அப்படின்றதா பரவாயில்ல. பவுலிங் அவர் கொடுக்குறதே இல்லைங்க போது எதுக்கு? அண்ட் இன்னொன்னு 3 ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ணும்போது இவங்க அக்சருக்கு ஓவர் கொடுத்தா ஜடேஜா கொடுக்க முடியல, ஜடேஜா அக்சர் கொடுத்தா வாஷி கொடுக்க முடியல. இந்த ஒரு இம்பேலன்ஸ் இருந்திருக்கு. அப்ப எதுக்கு அத்தனை பேரை நீங்க எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்க ஒரு மெயின் பேட்டரை எடுத்துருங்க. அவருக்கு 2 ஓவர் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆல்ரவுண்டர் எடுத்து 2 ஓவர் கொடுக்குறதுங்கிறது கண்டிப்பா எவ்ரிபடி வில் குவெஸ்டின். ஸோ அதனால தான் இவரை மோஸ்டா அன்யூஸ்டா நீங்க வச்சிருக்கிறது ப்ராப்ளம் பார்க்குறோம். இது ரெண்டாவது. மூணாவது பிரச்சனை, வாஷி அப்படின்றவரை தாண்டி ஒரு ஹார்திக் ஃபேக்டர் நமக்கு மிஸ் ஆகுது. இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் ஃபாஸ்ட் பவுல். நமக்கு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் இப்போ இங்க கிடைச்சிட்டே இருக்கிறாங்க. நமக்கு இன்னும் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடைக்கல. ஹார்திக் பாண்டியா இஸ் த ஒன்லி பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ODI சைட்ல தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியை போட பாக்குறாங்க. இன்ன வரைக்கும் செட் ஆகல. பெருசா ஒன்றும் கன்சிஸ்டன்சி கிடைக்கல அவர்கிட்ட இருந்து. ஒரு கபில் தேவுக்கு அப்புறமா இர்ஃபான் பத்தான் மேல பெரிய நம்பிக்கை அந்த மாதிரி இருந்துச்சு. இர்ஃபான் பத்தானுக்கு அப்புறமா ஹார்திக் பாண்டியா மேல அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ஹார்திக் பாண்டியா ஒரே ஒரு ஃபார்மட் தான் விளையாடுறாரு, அதுவும் T20. ODIல அவரை நம்ம கன்சிஸ்டன்டா பார்க்க முடியல. எப்பயாவது தான் வராரு, எப்பயுமே இருக்க மாட்டேங்கிறாரு. அது அவரு இன்ட்ரெஸ்ட் காட்டலையா, இல்ல இந்த செலக்ஷன் கமிட்டி வந்து அவர் கன்சிடர் பண்ண மாட்டேங்குதா, எதனாலன்னு தெரியல. அவருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ரை பண்றாங்க. அது பெரிய லெவல்ல இன்ன வரைக்கும் ஒர்க் அவுட்டும் ஆகல. ஸோ அவர் நம்பர் 6ல இருந்தா தான் இஷ்யூ சார்ட் அவுட் ஆகும். அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு பார்ட் டைம் பவுலர்ஸ் இருப்பாங்க. கங்குலி இருப்பார், சச்சின் இருப்பார், சேவாக் இருப்பார், எல்லாரும் பவுலிங் பண்ணுவாங்க. இது நம்ம கிட்ட இப்ப இல்ல. ஒரு கேதார் ஜாதவ் இல்ல, ஒரு யுவராஜ் சிங் இல்ல, ஒரு ரெய்னா இல்ல. தோனிக்கு அப்புறமா கோலி கேப்டன்ஸ்ல இருந்து மிஸ் ஆகிற ஒரு விஷயம், கோலி ரோஹித்ல இருந்து இப்ப எல்லா கேப்டன்ஸ்ல மிஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம், இந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் ஃப்ரம் த பேட்டர் சைட். ஸோ அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்றேன், திலக் வர்மா ஷுட் கம். ஸோ நம்மளுடைய பிளேயிங் லெவன் இம்பேலன்ஸ் சரி பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். பிளேயிங் லெவன் ஆன் யூர் ஸ்கிரீன். ஸோ இப்போ எங்கெல்லாம் பிளாங்க் இருக்குதுன்னு பாருங்க, இதெல்லாம் இஷ்யூவா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ 9, 10, 11 ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பும்ராக்கு பதிலாக யாரை கொண்டு வர போறாங்க சத்தியமா தெரியல. 10ல ஷமியை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கருத்து. நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். 11ல we don't know whether it is going to be Prasidh Krishna, we don't know whether it is going to be Harshit Rana, தெரியல. யாரு பெஸ்டா கொடுக்குறாங்களோ அடுத்த சில மாதங்கள்ல அவங்களுக்கு இந்த ஸ்லாட் கிடைக்கும். பட் 10ல என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து ஷமிக்கு கொடுத்தே ஆகணுங்கிறது என்னுடைய கருத்து. 9 and 11 கேப் ஆயிடுச்சு. இப்போ 7 and 8 பொறுத்த வரைக்கும் 8ல லெட்ஸ் கோ வித் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வருண் சக்கரவர்த்தியோட ஸ்டாட்ஸ். வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் T20 ஒரு மிகப்பெரிய பவுலரா இருந்தாலுமே, ஒரு சூப்பரான ஸ்டாட்ஸை கொடுத்தாலுமே, ODI சைட்ல அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் இருந்துட்டே இருக்கு. இது வரைக்கும் ஒரு 4 மேட்ச் விளையாடிருக்காரு. 4 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு அவரு. அந்த 10 விக்கெட் எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா, நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா. பட் ஆனா
இன்னும் அவர் சப்கான்டினென்ட்டை தாண்டி வெளியே போய் பவுலிங் போடல. சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பவுலிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது நமக்கு தெரியல. இன்னும் சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் போய் விளையாடல, செனா கண்ட்ரிஸ் எங்கேயும் விளையாடல. அவர் விளையாடினதெல்லாம் இந்தியாவுக்குள்ள ஒரு மேட்ச் விளையாடிருக்காரு, யுஏஇல 3 மேட்ச் விளையாடிருக்காரு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில. அதை தாண்டி இன்னும் ஓடிஐல மெயின் ஸ்டேவை அவர் நம்ம கொண்டு வரவில்லை. அப்ப நம்ம எப்படி அவரை நம்பி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் கூட்டு போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நம்பர் 8 இஸ் ஆல்சோ இன் டவுட். பட் 7 பொறுத்த வரைக்கும் ஜடேஜா டிக், அவர் இல்லையா அக்சர் பட்டேல் டிக். ரைட், 6க்கு வருவோம். 6 பொறுத்த வரைக்கும் நம்மளோட சொல்யூஷன் கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்டர் லைக் ஹார்திக் பாண்டியா ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி யாராவது ஒருத்தங்க இருந்தே ஆகணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. அண்ட் டாப் 5 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல். ஸோ இதுதான் நம்மளோட பிளேயிங் 11 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்துல. இப்படிதான் இருந்தா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணா நம்மளால கொஞ்சம் பெட்டர் ஆக முடியும் அப்படின்றத என்னுடைய கருத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பிளேயிங் 11 இப்போத்துக்கு இந்த ஒரு பிளேயிங் 11 வச்சு நம்ம மூவ் ஆக ஆரம்பிப்போம், இதுல இருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தேவைப்பட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி உங்களோட பிளேயிங் 11 நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள். ஓகே பாய்.